வணக்கம் ஆல், நான் உங்கள் எஸ்ஆர். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் பயணம் பண்ணதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் டெல்லியிலிருந்து ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோவில் எப்படி பயணம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம டெல்லி ரீச் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் 1 ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் லஞ்ச் இங்கேயே சாப்பிடலான்னு டிசைட் பண்ணோம். நம்ம கூட வந்த முரளி ப்ரோ இங்கே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குதுன்னு சொன்னார். அதனால் அவர் கூடயே போய் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. போய் அழகான ஒரு தமிழ்நாடு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாச்சு. நீ அடுத்தது நம்ம வந்து ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அது தனி டெர்மினலில் வந்து 5 o'clock மேலே தான் ட்ரெயின். ஸோ இப்போது ஜஸ்ட் நான் வந்து வெயிட்டிங் ரூமில் எல்லா லக்கேஜையும் வச்சுட்டு ஸ்டேஷன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனந்த் விஹார் டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ தான் கனெக்டட். நம்ம இப்போ மெட்ரோவில் தான் போகிறோம். டெல்லியில் உங்களுக்கு முக்கியமாக 4 டெர்மினல் இருக்குங்க. ஒன்று நியூ டெல்லி ரயில்வே டெர்மினல், டெல்லி சாரே ரோஹிலா டெர்மினல், அசான் நிசாமுதீன் டெர்மினல், கடைசியாக நம்ம போயிட்டுருக்கிற ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் டெர்மினல். இந்த 4 டெர்மினலுக்குமே மெட்ரோ வந்து கனெக்டடாக இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் போகணுன்னா இந்த மெட்ரோவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். டைமும் சேவ் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாகவும் போயிடலாம். டெல்லியில் உங்களுக்கு பலவிதமான கலர் லைன் பாத்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த கலர் லைன் பாத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான கலர் லைன் பாத்ஸ் இங்கே இருக்குது. ரெட் லைன், எல்லோ லைன், ப்ளூ லைன், க்ரீன் லைன், வயலட் லைன், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் எந்த ஸ்டேஷன் போகிறீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கான கலர் லைனை சூஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் கரெக்டாக போய் நின்றுங்க. நான் இப்போ டெல்லி மெட்ரோ வந்துட்டேன். நீங்கள் டெல்லி மெட்ரோ வரணுன்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு எந்த லைன் ஃபாலோ பண்ணணுமோ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைன் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் போகிற ஆனந்த் விஹார் ஸ்டேஷனுக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா வந்துடலாம். வந்து இங்கே விசாரிச்சுட்டு கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நின்றுங்க. ஒருத்தருக்கு 2-3 பேர்கிட்ட கரெக்டாக விசாரித்து கரெக்டாக அந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து நின்றுங்க. நான் இப்போ அங்கே தான் நின்றுருக்கேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வெயிட் பண்ணுறேன். நம்ம ஆனந்த் விஹார் ராஜினி சௌக் போகணும். ஸோ அங்கேருந்து நம்ம ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ராஜீவ் சௌக்னு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி வெளியே போய் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போகணும். நான் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணுறேன். ட்ரெயின் ஃப்ரீக்வெண்ட்டாக 10 minutes ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து ஒரு 2 ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு. நான் இதில் ஏற போகிறேன். சென்னை மெட்ரோ எப்பவும் காலியாக இருக்கிறத பார்த்துருப்போம். டெல்லி மெட்ரோ பாருங்கள் எப்படி இருக்கு. ராஜீவ் சௌக் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். இங்கிருந்து நம்ம வந்து ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் போவோம். இங்கே மெட்ரோ பயங்கரமாக இருக்குங்க. ஃபுல் ரஷ், எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்குது. நான் ஸ்டேஷன் வந்து இறங்கினேன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. அவர்கிட்ட தான் நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு எப்படின்னு வழி கேட்டேன். இப்போ அவர் கூட தான் நின்றுருக்கேன். ப்ரோ, டெல் மீ யுவர் நேம் ப்ரோ. How can I go Anand Vihar railway station? From here. Okay, fine. No issue. You can speak in Hindi. ये आनंद विहार आपको जाना है। या यहाँ से आप मयूर विहार जाएंगे तो यमुना बैंक जाके ना वहाँ से आपको चेंज करेंगे। ओके, इट्स अ वॉकेबल ओनली. आप ब्लू लाइन से सेम, मैं भी ब्लू लाइन से जा रहा हूँ. ब्लू लाइन वहाँ से यमुना बैंक से आप चेंज करिए, मैं सीधा चला जाऊँगा नोएडा से. ஓகே, ஃபைன். அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கேருந்து வந்தேன்னா ப்ளூ லைனை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. मैं न्यू सब्सक्राइबर भाई का. ஓகே आप सपोर्ट करें जरा भाई को. ஓகே அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். நம்ம ப்ளூ லைன் ஃபாலோ பண்ண சொல்லிடுறாரு. அப்படியே போகும். VIP एरिया. या VIP एरिया. हाँ, ओके. Every time look like this only, right? किसी भी टाइम आ जाओ. Okay. राजीव चौक मेट्रो में Oh. तो आपको क्राउड मिलेंगे यहाँ पे. आप देख सकते हो इतनी सारी भीड़ है. ஓகே. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லி எப்பவுமே இப்படி தான் க்ரௌடாக இருக்கும். பிஸியஸ்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்ரோ ஸ்டேஷன் இது.
நம்ம அங்கேருந்து ப்ளூ லைன் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அந்த ஸ்டேஷனில் இறங்கி கரெக்டாக ப்ளூ லைன் ஃபாலோ பண்ணி இப்போ இங்கே ஆனந்த் விஹார் ஸ்டேஷன் ஏறதுக்கு இந்த மெட்ரோ ஏறிட்டேன். இங்கேருந்து நான் இப்போ ஆனந்த் விஹார் ஸ்டேஷன் போக போகிறேன். வெளியே மெட்ரோவில் வந்து இறங்கிட்டேன். அப்படி இப்படின்னு கேட்டு வந்து இறங்கிட்டேன். நம்ம இங்கேருந்து இப்போ ஆனந்த் விஹார் போகணும். வாங்க. டெல்லி மெட்ரோவில் பல கலர்ஸ் லைன்ஸ் வச்சுருக்காங்க. ஒயிட், ப்ளூ, எல்லோ, அப்புறம் வயலட், அந்த மாதிரி. வாட் இஸ் திஸ் ஸ்டேஷன் நேம்? யமுனா பேங்க். அப்படியே நம்ம இறங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சொல்லிட்டேன், அது வந்து யமுனா பேங்க். மறுபடியும் அங்கிருந்து வேற ஒரு மெட்ரோ பிடிச்சிருக்கேன். சேம் தான், இறங்கின இடம் கரெக்டு தான். அங்கிருந்து இன்னொரு டிரான்சிட் நம்ம மெட்ரோ பிடிக்கணும், அதாவது வைஷாலி போகிற மெட்ரோ. அங்கிருந்து இறங்கி மறுபடியும் இன்னொரு மெட்ரோ பிடிச்சி இப்போ ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். எல்லாம் ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரெயினில் நான் மட்டும் கேமரா ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெல்லி மெட்ரோ பயங்கரமாக இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இறங்குனேன்னா அடுத்தடுத்த ட்ரெயின் கேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம சென்னை மெட்ரோ பார்த்துருப்போம், ஒரு உள்ளே ஏறினாலே ஒரு 10-12 பேர் தான் இருப்பாங்க. பீக் ஹவர்ஸ்லேயும் சரி, நார்மல் ஹவர்ஸ்லேயும் சரி. பீக் ஹவர்ஸ்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து எப்பவுமே ரஷ்ஷாக தான் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யுவர் நேம் ப்ரோ? ஆஷிஃப். ஓகே, யூ ஆர் ஃப்ரம் டெல்லி ஒன்லி? ஓகே ஓகே, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை. தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சு. இங்கேருந்து கரெக்டாக நம்ம இங்கே வந்து ஆனந்த் விஹார் டெர்மினல்ஸ் போக வேண்டியதுதான். ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இப்படி தான் போக போகிறோம். மெட்ரோலேருந்து வெளியே எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸ்டேஷன் வந்துட்டேன். எனக்கு ஆப்போசிட்டில் ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்டேஷன் தெரியுதா? இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. சாரி, அது டிராஃபிக் இல்லை, ஆட்டோ ஸ்டாண்டு போல். மேலே போயிட்டு மெட்ரோ பீச்சு இதில் தான் நம்ம வந்தோம். ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கே இவ்வளோ கியூ நிற்கிது. வெளியா அப்படி இப்படின்னு கேட்டு அடிச்சு பிடிச்சி ஆனந்த் விஹார் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தாச்சு. எங்கே போகிறோன்னு அதுலேயே உங்களுக்கு காட்டிடுறோம். இங்கே போட்டிருக்கான் பாருங்க, 22457. என்ன போட்டிருக்காங்க? டேராடூன் ட்ரெயின். நம்ம ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன், நியூ டெல்லியில் இருக்கிற ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டேராடூன் தான் போக போகிறோம். அது எதில் போக போகிறோன்னா வந்தே பாரத்தில் போக போகிறோம். நம்ம சென்னையில் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணோம் வந்தே பாரத்தில் போகணுன்னு, ஆனால் நம்மளால் வந்தே பாரத் கிடைக்கல, போகவும் முடியல. அதனால் சென்னை டெல்லி வந்து அங்கேருந்து ஆனந்த் விஹார் வந்து அதுக்கப்புறம் ஆனந்த் விஹார்லேருந்து நம்ம டேராடூனுக்கு இதில் போக போகிறோம், வந்தே பாரத்தில் போக போகிறோம். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தே பாரத்தில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா வ்ளாக்ஸில். இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேங்க, நம்ம ஆனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நமக்கு ட்ரெயின் வந்து டேராடூனுக்கு 5:50 தான். நான் 4 o'clock வந்துட்டேன். நீங்கள் நேரத்தில் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வெயிட்டிங் ரூம் இருக்குது. நம்ம டெல்லியில் வெயிட்டிங் ரூமில் இருந்தோம் இல்லையா, ஸோ 1 hour அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் இங்கே கிளம்பி வந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வெயிட்டிங் ரூம் இருக்குது. ஏன்னா டெல்லியில் நமக்கு சார்ஜ் பண்ணாங்க, இங்கே சார்ஜ் இல்லை, இங்கே ஃப்ரீ தான்.
வெயிட்டிங் ரூம் நல்லாவே இருக்குது. இங்கே நான் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆக போகுது. 5 o'clock ட்ரெயின் வந்து அரைவேல் ஆயிரும். நான் அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோலாம் எடுப்பேன். ஸோ நான் இப்போ வந்து கிளம்ப போகிறேன். உங்களுக்கு அப்படியே இந்த வெயிட்டிங் ரூம் மட்டும் கொஞ்சம் சுற்றி காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. ரெஸ்ட் ரூம் நல்லா நீட்டாகவே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோலோவாக வந்தாலும் சரி, ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த வெயிட்டிங் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது பாருங்கள். ரெண்டு சைடுமே இருக்குது, இந்த சைடும் இருக்குது, உங்களுக்கு அந்த சைடும் இருக்குது. சரிங்க, நம்ம டைம் ஆச்சு, அப்படியே கிளம்பலாமா? போய் வந்தே பாரத்தை கொஞ்சம் கவர் பண்ணுவோம்.